வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள். கார்த்திகை 1ஆம் தேதி 17/11/2020 திங்கட்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே நவகிரக நாயகர்கள் அற்புத உயர்வுகளை தருகின்ற ஒரு மாதங்களாக இருக்கின்றது. வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த ராசி பலன்கள் என்பது உங்களுக்கு விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கின்ற மாதம் ஒரு மங்களகரமான மாதமாக இருக்கப்பெறுகின்றது. வளர்ப்பிறை திதியில் பிறக்க இருக்கின்றது. ராசிக்கு 11வது இடத்திலே உங்களுக்கு பாக்கியாதிபதி 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானத்திலே அமைய பெற்று உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புத்திர ஸ்தானத்தை 3-4 குடையவர் முயற்சி ஸ்தானாதிபதி வீடுவாசல் சொத்து சூழல் தாய் சுகத்தை குறிக்கக்கூடியவர் தொழிற்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலே பலமற்று லாபஸ்தானத்தை சனி சந்திரன் தொடர்புகள் என்பது கிடைக்கின்ற பொழுது தொழில்களிலே அபரிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதம் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. கார்த்திகை மாதம் என்பது அதுவும் வளர்ப்பிறை தீதி என்று சொல்லக்கூடிய பொழுது வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய தொழில்களிலே வேலைகளிலே நல்ல மாற்றத்தை ஊதிய உயர்வுகளோடு இந்த மாதம் என்பது துவங்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது ராகு கேதுக்களை தவிர மற்ற 7 கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது. இந்த மாதத்திலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே மாதத்தில் முதல் நாளே பிரதோஷம் என்பது நடைபெறுகின்றது. அற்புதமான அந்த பிரதோஷத்திலே இருந்து பிரதோஷத்தை கடைபிடிக்கின்ற உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் நோய் வம்பு வழக்கு கடன்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் கிடைக்கும். அந்த வகையிலேயே இந்த பிரதோஷத்தை கடைபிடிக்கின்றவர்கள் இந்த மாதத்திலே கார்த்திகை மாதம் 1 தேதி என்றே உங்களுக்கு பிரதோஷம் என்பது நடைபெறுகின்ற ஒரு மாதமாகவே பிறக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மாதத்தில் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த சர்வ அமாவாசை திதிகளிலே கடைபிடிக்கின்ற உங்களுக்கும் நல்லதொரு பெரிய மனிதர்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து நீங்கள் செய்கின்ற இந்த திதி தர்ப்பணம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு உயர்வுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்கும். அந்த வகையிலேயே இந்த அமாவாசை திதியை நினைவு கூர்ந்து செய்கின்றவர்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று ராசியிலே புதன் சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் தொடர்புகளிலே 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி 12 கூடையவர் விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே உங்களுக்கு 7 கூடையவர் 12லே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் ஒரு சிலருக்கு பிரிவினைகள் வம்பு வழக்குகளிலே ஒரு சில ஏமாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இருக்கின்ற காரணத்தினாலே அதிலே இந்த குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. ஆக இந்த மாதத்தில் பிற்பகுதியில் 21ஆம் தேதி கார்த்திகை மாதம் என்பது 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலே விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கின்ற அமைப்புகள் இருக்கின்றது. ஆக உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் முயற்சி ஸ்தானத்திலே பார்க்கின்றதும் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் மட்டுமல்ல, உங்கள் ராசியிலேயே 3 கிரகங்கள் சேர்க்கை என்பது செவ்வாய் புதன் சூரியன் இருக்கின்றது. இந்த புதன் பகவான் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் இடத்திலே பயிற்சியாகி மீண்டும் 13ஆம் தேதி துலாம் ராசியிலே வக்ர நிவர்த்தி அடைந்து 20ஆம் தேதி மீண்டுமே உங்களுக்கு லாபாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியை விருச்சிக ராசியை வந்து அடைகின்றதும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் கார்த்திகை 21ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி போகின்றதும் குரு செவ்வாயின் தொடர்பு கிடைக்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே. அது மட்டுமல்ல, குருமங்கல தொடர்புகளும் கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே 9ஆம் இடத்ததிபதி தொடர்பு வருகின்றது, 5ஆம் இடத்ததிபதி தொடர்பு வருகின்ற 5, 9 தொடர்பு வருகின்ற பொழுது கண்டிப்பாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய ராசி அதிபதியே உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே அந்தஸ்து மதிப்பு மரியாதை பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதத்திலே இருக்கின்றது. என்றாலும் மிகவும் தெளிந்த சிந்தனையும் துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சி பெறுகின்ற ஒரு அற்புத உயர்வு என்பது விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் தொடர்புகள் 7ஆம் இடத்தை இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே இதுநாள் வரையில் திருமணம் தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு ஒரு சில அற்புத உயர்வுகள் நிலம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குரு பகவான் இந்த மாதத்திலே கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு
அவர் உங்களுக்கு கார்த்திகை மாதத்திலே 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் குடும்ப சாணம், முயற்சி சாணங்கள், வீடு வாசல் சொத்து சூழ்நிலையிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. பூர்வ புண்ணிய சாண புத்திர சாணத்திலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற ஒரு மாதம் என்பதும், பின்பு உங்களுடைய 4ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம். குருவின் அனுக்கிரகம் ராசியிலே கிடைக்கின்ற ஒரு அற்புதத்திலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்திலே 5 தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. ராசியிலே உங்களுக்கு செவ்வாய், புதன், சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் தொடர்புகள் குரு பகவானுடைய பார்வையுடன் கிடைக்கின்ற காரணத்தினாலே கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. கிரகங்களின் பயிற்சிகள் என்பது கார்த்திகை 12ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. புதன் பகவான் ராசியிலே இருந்து துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, துலாம் ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் தேதி கார்த்திகை 7ஆம் தேதி உங்களுக்கு துலாம் ராசிக்கு மாறி அவர் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து 12ஆம் இடத்திலே துலாம் ராசியிலே 20ஆம் தேதி விருச்சிக ராசியை வந்தடைகின்ற அமைப்புகள் இருக்கப் பெறுகின்றது. செவ்வாய் பகவான் கார்த்திகை 21ஆம் தேதி உங்களுக்கு பயிற்சியாகி 2ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு. சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் கடைசியிலே 29ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து 2ஆம் இடத்திலே பயிற்சியாகின்றார். அந்த காலகட்டங்களிலே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 10 கூடையவருடைய குரு பகவான் தொடர்பு 8ஆம் இடத்திலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளை நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்புகளாக இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்பது ஒட்டுமொத்தத்தில் கிரகங்கள் 7 கிரகங்களில் பயிற்சிகள் இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் 10ஆம் தேதி கார்த்திகை என்பது ராசியிலே பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு. மற்றொரு 7ஆம் தேதி என்பது கார்த்திகை புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து 20ஆம் தேதியிலேயே விருச்சிக ராசிக்கு வரப்போகின்ற அமைப்பு கிரகங்களில் சஞ்சாரமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பயிற்சியாகின்ற கார்த்திகை மாதங்கள் சபோகமான குருவின் அனுக்கிரகமே ராசியை பார்க்க இருக்கின்றது. உங்களுடைய 12ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்து மாதம் பிறக்கின்றது. சுப விசேஷங்கள், கல்யாண வைபவங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதம். வீடு வாசல் சொத்து சுகங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள், 6ஆம் இடத்திலே சர்வீஸ், 6, 10ஆம் இடத்ததிபதி பலம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே அற்புதம் என்பது ராசி அதிபதி 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்று குருவின் அனுகிரகத்திலே கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம். சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு 12ஆம் இடத்தை ஆட்சி பலம் பெறுகின்றதும் 2, 5 கூடையவர் 8ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 2, 8, 12 என்பது 6, 8, 12 உங்களுக்கு தொடர்பு கிடைக்கின்ற ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கடல் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கப் பெறுகின்றது. பிரயாணங்களிலே லாபசானத்திலே உங்களுடைய ஆசை அபிலாஸ் என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்ததிபதி அவர் உங்களுடைய மாதத்தில் முற்பகுதியிலே சனி சந்திரனுடைய தொடர்பு கிடைக்க இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளுக்குள்ளே, தகப்பனுக்குள்ளே, தாய் தகப்பனுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, கண்டிப்பாக அதிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுகின்றது. குருவின் அனுக்கிரகம் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 3 கிரகங்களின் பார்வை என்பது குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம். விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை 5ஆம் இடத்திலே செவ்வாய், சனி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான், குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்க இருக்கின்றதும் 9ஆம் இடத்திலே குரு பகவான் 2, 5 கூடையர் 9ஆம் இடம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.